இட்டுப்பட் சினிமாலைக்கு இந்த இப்படி நினச்சி பார்க்க போகிற முடியும் பார்த்தீங்கன்னா பிக் பாஸ் சீசன் 8ஓட இன்றைக்கி நாமினேஷன் ப்ராசஸ் வந்து நடந்தது. ஸோ இந்த நாமினேஷன் ப்ராசஸில் வந்து எல்லாருக்குமே ஒரு பெரிய ஷாக்கை கொடுத்தது வந்து பார்த்திங்கன்னா ஜெஃப்ரியோட நாமினேஷன் தான். ஏன்னா ஜெஃப்ரி வந்து பார்த்திங்கன்னா இப்போ வரையும் வந்து ஒரு கேம் விளையாடிட்டு இருந்தார். இப்போ நேற்று அந்த ரோஸ்ட் வந்து அந்த கோவா கேங்க்கு வந்ததுக்கப்புறம் அப்படியே வந்து உருல்ட்டாவாக வந்து ஒரு ஜெஃப்ரியை வந்து பார்க்க முடியுது. ஸோ அந்த கேங்கில் இருக்கிறவங்களே வந்து பார்த்திங்கன்னா பின்னாடி வந்து நேற்று பவித்ரா கிட்ட அவர் பேசின விஷயமாகட்டும், அதே மாதிரி அந்த கேங்கை பற்றி அவர் பேசின விஷயமாகட்டும், இப்போது வந்து கன்ஃபெஷன் ரூமில் வந்து 2 பேரை நாமினேட் பண்ணாங்க. அதில் ஒன்று சௌந்தர்யாவை சொல்லிவிட்டு என்னென்ன காரணம் சொன்னார் அப்படின்னா, சார் சௌந்தர்யா வந்து ஏதோ ஒன்று க்ரியேட் பண்ணணும், நம்ம எப்படியாவது வெளியே தெரிஞ்சிடணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே நிறைய விஷயங்கள் வந்து பண்ணுறாங்க. அங்கே போய் பேசினா இந்த ஒரு விஷயம் வெளியே போக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்து பண்ணுறாங்க. ஸோ ரொம்ப சூஸியாக வந்து எந்த இடத்துல பேசணும் அப்படிங்கிறத செலக்ட் பண்ணி அந்த இடத்துல வேணுன்ட்டே வந்து அவங்க பேசுகிறாங்க அப்படிங்கிற மாதிரியான ஒரு காரணத்தை சொல்லி சௌந்தர்யா வந்து நாமினேட் பண்ணதை பார்க்க முடிச்சுது. அதுக்கப்புறம் அடுத்த ஸ்டாக்கு ரயான். ஸோ ரயான் வந்து பார்த்திங்கன்னா இன்னொன்று பண்ணணும் அப்படின்னு சொல்லி வேல்காடாக வந்தப்போ வந்து நான் 2 விஷயம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தான். அந்த இன்னொன்று என்ன அப்படிங்கிறது இது வரைக்கும் வந்து தெரியல. மேபி அந்த இன்னொன்று சும்மா இருக்கிறது தான் அவரோட இன்னொரு செட்டிலாக இருக்கிறது தான் இன்னொரு பிளானோ அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணுது. அவருக்கு ஒரு பெரிய அந்த கேமே வந்து விளையாடாமல் சும்மா இருக்கார் அப்படிங்கிற மாதிரி அவர் சொன்னதை பார்க்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் ஒரு வார்த்தையில் நேம் வைக்கணும்னு சொன்னோன்னே சௌந்தர்யாவுக்கு வந்து சும்மா அப்படிங்கிறதா நேம், சும்மா இருக்கிறதா அவங்களோட நேம், சும்மா எல்லாத்துலேயும் போய் சண்டை போடுறது அவங்க நேம் அப்படிங்கிற மாதிரி. அதே மாதிரி பேச்சில்லா பேச்சு அப்படிங்கிற மாதிரி ரயானுக்கு ஏதோ ஒரு நேம் வச்சார். ஸோ இதுதான் வந்து பார்த்திங்கன்னா செம ஷாக்காக இருந்தது. ஸோ கூட இருக்காங்க. ஸோ இதுக்கு மூஞ்சிக்கு நேராகவே வந்து நிறைய இடங்களில் சொல்லலாம், பட் அதை பண்ண மாட்டேங்கிறாரு. இது எங்கே போய் முடிய போகுதுன்னு தெரியல. ஸோ நீங்கள் என்ன நினைக்கிறீங்க ஜெஃப்ரியோட கேம் பிளான் பற்றி அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் ஷேர் பண்ணுங்கள். இதே மாதிரி எல்லா பிக் பாஸ் அப்டேட்ஸும் தெரிஞ்சுக்க நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை.